இன்னைக்கு நம்ம அடுப்படி சமையல்ல ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் பார்க்க போறோம். இது ட்ரெடிஷ்னல் டச்ல மாடர்ன் ட்விஸ்ட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு ஈஸியா சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி. பலாப்பழ விதையும் முட்டையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ஜாக் ஃப்ரூட் சீட் எக் பொடி மாஸ். இப்போ ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு 12லிருந்து 15 பலாப்பழ விதைகளை எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மேலே இருக்கிற ஸ்கின் எடுத்தோம்னா அது ஈஸியாக வந்துடும். எல்லா சீட்ஸ்லேயும் இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டாகவும் பொடியாகவும் நறுக்கிக்கலாம். இதுக்கு கட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, இது நம்ம பொட்டேட்டோ மாதிரி மேஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா மேஷ் பண்ண முடியும். அப்படி மேஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா சீட்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச பலாப்பழ சீட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு 3 முட்டைகளை உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த எக்கு நல்லா அந்த சீட்ஸோட நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு துருவின தேங்காய் ஒரு 1/2 கப், 5லிருந்து 6 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தண்ணியே சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை முட்டையோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2லிருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது சேர்க்கணும் இல்லையா மிளகாய்த்தூள், அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி எக் இல்லாமல் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் வெஜிடேரியனாகவும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.